நமஸ்காரம். புதினா மல்லி துவையல் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். 2 டீஸ்பூன் அகஸ்தியர் கோகோனட் ஆயில் எடுத்து வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் நல்ல கிரேட் அகஸ்தியர் ப்ரீமியம் கிரேட் சீரகத்தை எடுத்து வச்சுக்கோங்க. 2 சின்ன பல்லு பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சின்ன இஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் புதினா சுத்தப்படுத்தி கழுவி எடுத்து வச்சது. 2 டேபிள் ஸ்பூன் மல்லியை நல்லா வெட்டி சின்ன சின்னதாக சாப்பாக எடுத்து வச்சுக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் மல்லின்றது ஒரு கப்பு மல்லியாக இருந்தாலும் நல்லது. அரை கப்புக்கு கொக்கனட்டு புதுசாக துருவுனது எடுத்து வச்சுக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு அசாம் கப்பிங்கில் சொல்லக்கூடிய கொடுக்காப்புளி, அகஸ்தியர் ஹிமாலயன் பியூரிஃபைட் சால்ட்டு தேவைக்கு. தாளிப்பதற்கு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 டீஸ்பூன் கருப்பு உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, எண்ணெயில் சட்டியில் விட்டு அதில் கருப்பு உளுந்து போட்டு நல்லா வதங்கி வரும்போது கொஞ்சம் வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் விட்டு நல்லா வதக்கி எடுத்து அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு நம்மளுடைய புதினா மல்லி இவ்வளவும் போட்டு வதக்கணும். லைட்டாக அது அப்படியே துவண்டு வர்ற பதத்தில் உடனடியாக அடுப்பை சாத்திட்டு எல்லாத்தையும் ஆற வச்சு அது கூட கொஞ்சம் உப்பு கொஞ்சம் புளி அதுக்கப்புறம் அந்த துருவின கொக்கனட் எல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு புதினா மல்லி சட்னி ரெடி ஆயிருச்சுங்க. நமஸ்காரம்.